ஜென்டிலாக நீங்களே கூட இந்த மசாஜ் செஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த மசாஜ் தான். க்ரீம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான். ஸோ நல்ல உங்கள் கை விரல்கள் உள்ளே போகிற மாதிரி நகங்கள் இல்லாமல் செய்யணும். நகங்களால் கீறக்கூடாது. ஸ்கால்ப்பில் வந்து இதுவாகிடும், இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். அதனால் நகம் இல்லாமல் லைட்டாக மேலாக ஸ்பா மசாஜை செய்யலாம். இது வந்து ரிலாக்ஸிங் அப்புறம் இதுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் இல்லையா? ஆமாம், இந்த ஹேர். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும். ஸ்கேல்ப் வந்து க்ளீன் ஆகும் அண்ட் ஹைட்ரேட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஸ்கேல்ப்பில் வந்து ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம செய்கிறோம். மசாஜ் கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் செய்வோம். செஞ்சதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிறது நானோ ஸ்டீம். நீங்கள் ஹென்னாவில் என்ன கலந்து யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் ஹேர் கலர் நல்லா இருக்குது. ஸோ பீட்ரூட் எதாவது போடுவீங்களா? ஆமாம், பீட்ரூட் ஜூஸ் போடுவேன். ஓகே ஃபார் த டைட்டு கொஞ்சம் கூட இன்டென்ஸாக வரதுக்கு. ஓகே.